ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை வச்சு சூப்பரான நான் ஒரு டாபா ஸ்டைலில் முட்டை கிரேவி தான் செய்ய போகிறேன். நான் இன்னைக்கு ஒரு 5 முட்டை எடுத்து வேக வச்சு தோலெல்லாம் எடுத்து தட்டில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிரியாணி லீஃப், ஜீரகம் 1/2 ஸ்பூனு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. பெரிய வெங்காயம் ஒரு 4 மீடியம் சைஸில் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 5 தக்காளி மீடியம் சைஸில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இதில் நான் இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்த்து போகிறேன். என்னென்னா பீன்ஸு, க்ரீன் பீன்ஸு, பச்சை பட்டாணி ஊற வச்சது சொல்லுவாங்க, அது கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம அதில் சேர்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். முட்டையை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க. நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபோக் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டுருங்க எல்லா இடத்துலையும். இந்த மாதிரி எல்லா முட்டையும் குத்தி குத்தி எடுத்தாச்சு ஃபோக் வச்சு. நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு, ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சோண்டு உப்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம முட்டை ஆட் பண்ணிடலாம். ஒரு முட்டையை ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, இதை எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு முட்டையெல்லாம். இனி நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. இனி கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருந்தால் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். நான் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். நம்ம ஸ்பைசஸ், ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கோம், அது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்தியாச்சு. நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை மேலே போயிடும் தக்காளி வெங்காயத்தோடது. அதனால தான் இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிட்டோம். மூடி போட்டு எண்ணெய் நல்லா பிரிகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வேக வச்சிடலாம். 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. தக்காளி எல்லாம் நல்லா கிரேவி ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். நான் இன்னைக்கு சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன், சக்தி பிராண்டில். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்பவுமே முட்டை கிரேவிக்கு நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணால் தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சூப்பராக டேஸ்ட்டாக வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு. இது கூட இந்த நம்ம பீசஸ் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பட்டாணி வந்து இதோட வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அதுக்குள்ளே வெந்துடும் சாஃப்டாக. 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள் கிரேவி. இந்த ஸ்டேஜில் பட்டாணி நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் முட்டை நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். முட்டை ஆட் பண்ணிடலாம். முட்டையெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், டாபா ஸ்டைலில் சூப்பராக முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி, ஒயிட் ரைஸ் எது கூட வேணால் சாப்பிடலாம். சூப்பர் காம்போவாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.